சில பேர் கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க, இவங்க லெவலுக்கு இறங்கி வந்துட்டாங்க, சினிமா ஸ்டார்லாம் இவங்க லெவலுக்கு இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு. அதை அப்படி பார்க்கக்கூடாது. அவங்களோட டவுன்ஃபால் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களோட டவுன்ஃபால் கிடையாது, இவங்களோட அப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அபிஷேக் சித்து வீடியோ போடுறாங்க, எதுக்கு அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னே எனக்கு புரியல. அந்த கண்டென்ட் எப்படி அவங்களை என்டர்டெயின் பண்ணுதுன்னு எனக்கு புரியல. யூடியூபுக்கு வர்றது எதுக்காக வராங்க? பெரும்பாலானவர்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வராங்க. ஒரு சிறு செக்மெண்ட் தான் இன்ஃபர்மேஷனுக்காக வராங்க. மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆளுங்க வரும்போது எல்லாருமே குவாலிட்டியாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட தாட் ப்ராசஸில் வருவாங்க. இல்லை மேபி அதுவே வந்து அவங்களோட யூஎஸ்பியாக இருக்கலாம். இது ஒரு காமெடியாக நினச்சி கூட பண்ணியிருக்கலாம். சினிமா சம்பந்தமான ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது இது கூட தெரியாதா? எனக்கு குஷ்புக்கு அப்புறம் ஜோதிகா, குஷ்பு, சிம்ரன், அதுக்கப்புறம் வந்த ஆக்ட்ரஸ் பேரே தெரியாது. என்ன பண்ணுறது? எனக்கு ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்றும் சினிமா இன்டர்வியூ எடுக்கல இல்லையா? அதனால உங்களுக்கு தெரியல. எடுக்கணும்னா இப்போ எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன்னா நான் போய் படிச்சுட்டு வருவேன். அதை ஏன் பண்ணல அப்படிங்கிறதா. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சிவா. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவருடைய தயாரிப்பில் விரைவில் ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு படம் வெளியாக இருக்குது. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக வந்து நிறைய யூடியூப் சேனலில் பேசுகிறாரு, நிறைய இன்ஃப்ளூயன்சர்கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அப்படி சமிகா மரியம் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்ட வந்து யுவன் சங்கர் ராஜா பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து அந்த பொண்ணை வெளிப்படையாக சொல்லுது, எனக்கு சினிமா பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக ஒரு இளையராஜா அவருடைய ஃபேமஸான பாட்டு நாயகனில் ஒரு பாட்டு, அந்த பாட்டு கூட தெரியாது, அந்த டீமுக்கே அது வந்து ரஜினி பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலைமையில தான் இருக்குது. இவங்களுக்கு எப்படி நீங்கள் பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க? அந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக நேற்று ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பார்வையில் இதை பற்றி சொல்லுங்கள். இது என்ன ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மில்லியன் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர், ஒரு லேண்ட்மார்க் நம்பர் அட்வர்டைஸிங்கில். சரிங்களா? அட்வர்டைஸிங்கை பொறுத்தவரை 1 மில்லியன் அப்படிங்கிறது ஒரு நம்பர். அது முக்கியமான ஒரு மேஜிக்கல் நம்பர். அதாவது 1 மில்லியன் காப்பி புத்தகங்களாக அச்சடிக்கப்பட்டது வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த புக்கு முதல்ல அடித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிள் தான் அடித்தாங்க. அதுவே அச்சுக்கலை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பைபிள் வந்து முதல்ல ஜெர்மனில் தான் அடித்தாங்க. அது குட்டன்பர்க் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் தொடங்கி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா சுமார் 300 வருஷம் ஆச்சு. எவ்வளவு? 1 மில்லியன் காப்பீஸ் அந்த புக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. எதுக்காக இந்த 1 மில்லியன் சொல்கிறோம்னா, இந்த விளம்பரத்துறையில் பொறுத்தவரை 10 லட்சம் பேர்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த பொருள் பிக்கப் ஆகிடும். பிரிண்ட் மீடியமுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தால வந்தது எது? ரேடியோ. இதே மாதிரி 1 மில்லியன் ரேடியோ பாக்ஸ் விற்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 60 வருஷம் ஆயிருக்கு. சரிங்களா? நம்ம என்ன ரேடியோ தானே சார், ஒரு பொட்டி தானே அப்படின்னு நினச்சிக்கலாம். அது அப்போ அன்றைக்கி அது வந்து காஸ்ட்லியான அஃபேர். எங்கள் வீட்டில் இன்னும் ஒரு ரேடியோ வச்சுருக்கோம், பழைய ரேடியோ, வால்வ் செட்டும்பாங்க. அது வந்து நீங்கள் இது போட்டு முறுக்கிதுன்னா ஒரு அம்புக்குறி இப்படி நகரும், அந்த ஸ்டேஷன் வந்து நிற்கும், அந்த ஸ்டேஷன் எடுக்கும். இப்போவும் ஒர்க் ஆகுது. கடைசியாக ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஊருக்கு போயிருக்கப்போ திருநெல்வேலியில் உள்ள லோக்கல் எஃப்எம் ஸ்டேஷன் எடுக்குதான்னு பார்த்தா எஃப்எம் ஸ்டேஷன் எடுக்குது. ஸோ அது இருக்கட்டும் ஒரு செய்தி. இந்த 1 மில்லியன் ரேடியோ ரீச் ஆகிறதுக்கு 60 வருஷம் ஆச்சு. டிவி வந்தப்போ டிவி ரீச் ஆகிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. 1 மில்லியன் யூனிட்ஸ் விற்கிறதுக்கு. சரி, அதெல்லாம் விட்டுட்டு நேராக ஃபேஸ்புக் வந்துடும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஃபேஸ்புக் வந்து இந்த 1 மில்லியன் யூசர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுங்களா? வெறும் 9 மாதம் தாங்க ஆச்சு. 9 மாதத்தில் இப்போ ஃபேஸ்புக் ரீச் ஆகிடுச்சு. இந்த 1 மில்லியன் அப்படின்னு ஒன்று ரீச் ஆகிடுச்சுனாலே அது வந்து ஒரு மீடியம். அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை மீடியம்னு சொல்லுவோம். பலன்னா மீடியா, ஒன்றுனா மீடியம். சரிங்களா? மீடியம்னா அது வழியாக அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ 1 மில்லியன் ரீச் ஆகிடுச்சுன்னா, இப்போ சிவாவோட சேனலுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சிவாவோட சேனலே ஒரு மீடியா தான். புரியுதுங்களா? நான் தொலைக்காட்சியில் வேலை பார்த்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ கூட ஒரு விஜய் படம் வந்தப்போ நாங்கள் போய் ப்ரொமோஷன்லாம் கேட்டு பார்த்தோம். அவர் முடியாதுட்டார். நான் எப்படிங்க டிவிலலாம் வந்து பேசிக்கிட்டு அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அவரோட நண்பர் ஒருத்தர், அவர் நம்ம சொல்லாமலேயே வந்து நிறைய பேருக்கு தெரியும். அவர் அப்போ கொஞ்சம் வறுமையில் இருந்தார். அவர் வந்து எங்கள் கூட இன்னொரு வகையில் நண்பராக ஒருத்தர், எங்கள் எம்டிக்கு வேறு வழியில் நண்பராக இருந்தார். அப்போ அவர் வந்து நான் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கேன், நான் விஜய்கிட்ட சொல்லி டைம் வாங்கி தரேன், அந்த படத்தை பற்றி நீங்கள் ஒரு பேட்டி மாதிரி அவர்கிட்ட எடுத்து போட்டு விளம்பரம்லாம் போட்டு அது மூலமாக எனக்கு காசு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த ஒரே ஒரு தடவை தான் அவர் வந்து அந்த தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தாரு. அந்த டைமில் வந்து அதையே பெருசாக பேச ஆரம்பித்தாங்க. விஜய் டிவிலலாம் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு,
அப்போ வந்து பார்வை அப்படின்னா நடிகர்கள்னா யார்ட்டையும் போய் பேட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து ரீச் பண்ண முடியாத அளவுக்கு மேலே உள்ளவங்க. பின்னாடி தான் அவங்களுக்கு இந்த சேட்டலைட் டிவியோட பவர் என்னன்றது அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரஜினி, விஜய், அஜித்தை தவிர மீதி எல்லாருமே ஏதாவது ஒரு டிவியில் இப்போ அவங்க பேசிடுவாங்க. படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. இதை வந்து தப்பாக எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை தப்பாலாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. எப்போதுமே ஒரு மீடியா அப்படின்னா அந்த மீடியாவை பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். விளையாட்டுக்கு இல்லை, சீரியஸாகவே நான் சொல்லுவேன். இன்றைக்கி தேதியில் பெரியாரும் அண்ணாவும் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. இது ஒரு மீடியம், நம்மளோட கருத்தை அதில் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு கண்டிப்பாக மீடியா ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. என்ன சார் சும்மா இப்படி ஒரு ஏடியாக அடிச்சு விட்றீங்க அப்படின்னு. இந்தியாவில் ட்விட்டரில் வந்த அரசியல்வாதி யார்? கலைஞர் தான். கலைஞர் தான் முதல்ல ட்விட்டருக்கு வந்தார். ட்விட்டர்னு ஒன்று இருக்குது, ஒரு புது பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா அப்படின்னு டக்குன்னு உள்ளே இறங்கினார். அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நமக்கு ஒரு அஃபீஷியல் பேஜ்னு போனாங்க. ஏன்னா இந்த திராவிட இயக்கத்தில் வந்து மீடியாவை சரியாக பயன்படுத்தினது அவங்க மட்டும்தான். அந்த காலத்துலேயே பேப்பரை போட்டாங்க, பேப்பர் அடித்தாங்க, எல்லோரும் கேட்டாங்க விற்காத அப்படின்னாங்க. பெரியார் சிம்பிளாக சொன்னார், நானே எழுதி நானே அச்சடித்து யாரும் வாங்கல, நானே படிச்சுக்கிறேன் போ அப்படின்ட்டார். ஸோ நமக்கு போய் ரீச் ஆச்சா இல்லைன்றது முக்கியம் இல்லை, அது காலப்போக்கில் போய் ரீச் ஆகிடும். ஸோ இன்றைக்கி அந்த மீடியாவோட பவரை புரிஞ்சுக்கிட்டா தான் சரியான ஒரு வெற்றிகரமான நபராக இருக்க முடியும். நான் வந்து ஒரு பெடஸ்டலில் ஏறிட்டேன், இதெல்லாம் கீழே உள்ளது, சாதாரணமானது அப்படின்லாம் நினைக்கவே கூடாதுன்றது தான் நேர்மையான விஷயம். இப்போது சில பேர் கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க, இவங்க லெவலுக்கு இறங்கி வந்துட்டாங்க, சினிமா ஸ்டார்லாம் இவங்க லெவலுக்கு இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அதை அப்படி பார்க்கக்கூடாது. அவங்களோட டவுன்ஃபால் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களோட டவுன்ஃபால் கிடையாது, இவங்களோட அப்ரைஸ்ன்னு சொல்லணும். ஓகே, இவங்க டெவலப் ஆகிட்டாங்க, இவங்க ரைஸ் ஆகி வந்திருக்காங்க. ஐயா எப்படி ரைஸ் ஆகி வந்திருக்காங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியால் இவங்களாம் தவிர்க்க முடியாதுன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? யூடியூப்பில் வந்து இல்லை, இது எங்கன்னா ஒரு கேள்வி விடுதுன்னா, அவங்க ரைஸ் ஆனதுலாம் அது நல்ல விஷயம் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு யுவன் சங்கர் ராஜாவை நீங்கள் பேட்டி எடுக்க போகிறீங்கன்னா அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் இல்லையா? நாயகன் படம் ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சுது, தென்பாண்டி சீமையில் அப்படின்னு. அந்த பாட்டு கூட வந்து என்ன படம்னு தெரியல. சரி, அவருக்கு தெரியல. அவங்க டீமில் பேசும்போது வந்து கேட்குறாங்க, என்ன பாட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா கேட்குறாரு. அதுக்குமே பார்த்தீங்கன்னா இது ரஜினி படம் அப்படின்றாரு. அவர் தலையில் அடிச்சுக்கிட்டாரு. எல்லாரும் சொல்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குங்க, அவருக்கு எதுக்கு இந்த நிலைமை? அப்படி பார்க்கக்கூடாது. இதை எப்படி பார்க்கணும்னா, அட்வர்டைஸிங்கில் வந்து நாங்கள் 2 விஷயம் சொல்லுவோம். ஒன்று வந்து இன்டலெக்ட் அட்வர்டைஸிங், இன்னொன்று அசினைன் அட்வர்டைஸிங். அசினைன் அட்வர்டைஸிங்னா என்ன அப்படின்னா முட்டாள்தனமான விளம்பரம். இன்டலெக்ட் அட்வர்டைஸிங்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமான விளம்பரம். சில டைம் அந்த புத்திசாலித்தனமான விளம்பரமே கூட ஃபெயில் ஆகிடும். நான் ஒரு விளம்பரம் சொல்கிறேன், அந்த விளம்பரம் எந்த ப்ராடக்ட்டுக்கான விளம்பரம்னு நீங்கள் சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு கான்வெண்ட் மாதிரி இருக்கும், சர்ச் கான்வெண்ட், அது ஸ்கூல் மாதிரி இருக்கும். 2-3 சிஸ்டர்ஸ்லாம் நடந்து போவாங்க, ஸ்கூல் யூனிஃபார்மில் 2-3 கேர்ள்ஸ் எல்லாம் நின்றுட்டு எல்லாருக்கும் பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. வாங்குறவங்கலாம் கசக்கி கீழே போடுவாங்க. மாதவன் வருவான் எதிர்த்தாப்பில், அவன்கிட்டையும் அந்த பொண்ணுங்க கொடுக்கும். வாங்கிட்டு அவனும் இப்படி கசக்கினோடனே அந்த பொண்ணுங்க முகம்லாம் சோகமாகும். டயலாகே இருக்காது அந்த ஆடில். கசக்கி அவங்க கையில் கொடுத்த உடனே அந்த பொண்ணுங்க அப்படி யோசிச்சுட்டு சார் செம்ம ஐடியா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கசக்கி கொடுப்பாங்க. உடனே எல்லோரும் பிரித்து பார்ப்பாங்க. ஓகே, ஐடியாஸ் கேன் சேஞ்ச் எவ்ரி திங் அப்படின்னு புரியுது. இன்னும் சொல்ல போனால் யூ கீப் திங்கிங் வி கீப் கோயிங் அப்படின்னு தான் அந்த டேக்லைன். இவ்வளவு நான் சொல்லிட்டேன். அந்த ப்ராடக்ட் ஞாபகத்தில் வருதா உங்களுக்கு? அது வந்து பஜாஜோட ஸ்கூட்டிக்கு வந்த விளம்பரம். பஜாஜில் ஸ்கூட்டி மாடலில் ஒன்று போட்டப்போ அந்த விளம்பரம், அது பயங்கர ஃபெயிலியர். அந்த ப்ராடக்ட் விளம்பரம் நல்லா இருந்தது, விளம்பரம் ஞாபகத்தில் இருக்குது, அந்த ப்ராடக்டே ஞாபகம் இல்லை. புரியுதுங்களா? அசினைன் அட்வர்டைஸிங்க்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சிங்களேன். நீங்கள் எங்ககிட்ட வாங்குங்கன்னு சொல்லலை, நீங்கள் வேறு கடையில் போய் தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து ஒரு எஸ்டிமேட் வாங்கிட்டு போங்க. இது எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு? லலிதா ஜுவல்லரி எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட நகையெல்லாம் வாங்கணும், எஸ்டிமேட் மட்டும் வாங்கிட்டு போங்க. மொக்கையாக இருக்கும், ஒரு கான்செப்ட் கிடையாது இதில். அது அவரே நடிப்பார், அவரே நடிச்சு. ஆமாம், என்னங்க என் ப்ராடக்ட்டு நான் தான் விற்கணும். இப்போ ரோடு கடை போட்டிருந்தா நான் என்ன செய்வேன்? அம்மா வாங்க ஐயா வாங்கன்னு நான் தான் கூப்பிடணும். அப்போ டிவியில் போய் அதே வேலையை நானே பண்ணிட்டு போகிறேன். இதை வசந்தனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு, அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. அவர் வந்து பெருசாக அதை பேச மாட்டார், சும்மா அப்படி வந்து ஒரு வணக்கம் சொல்கிறதோட போயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களே நடிக்க ஆரம்பிச்சா, அதுலேயும் சரவணா வந்து அவர் டான்ஸே ஆட ஆரம்பிச்சார், படத்துலேயே அடிக்க ஆரம்பிச்சார். ஆமாம். ஸோ இது மாதிரி அசினைன் அட்வர்டைஸிங்கா அப்படின்றது கூட முக்கியம் கிடையாது. அந்த செய்தி போய் சேர்ந்துருச்சுல்ல, இன்னைக்கு எல்லாரும் அந்த ஸ்வீட் ஹார்ட்டா, ஆமாம், அந்த படத்தை பற்றி எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சாங்கல்ல.
ஸோ மெசேஜ் போய் சேர்ந்துருச்சு. யுவன் சங்கர் ராஜா ஒரு படம் எடுத்தார், அந்த படத்துக்கு பேர் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற மெசேஜ் போய் சேர்ந்துருச்சு இல்லை. இல்லை அந்த பொண்ணுங்களுக்கு இது கூட தெரியாமல் வந்திருக்காங்கன்னா அது மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆளுங்க வரும்போது எல்லாருமே குவாலிட்டியாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களோட தாட் ப்ராசஸில் வருவாங்க. இல்லை மேபி அதுவே வந்து அவங்களோட யூஎஸ்பியாக இருக்கலாம், யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு நாங்கள் சொல்லுவோம் மார்க்கெட்டிங்கில். அந்த தெரியாம நடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அப்படியே கூட இருக்கலாம். இது ஒரு காமெடியாக நினச்சி கூட பண்ணியிருக்கலாம். என்னங்க அவங்க அப்பா போட்ட பாட்டுக்கு அந்த பாட்டே எங்களுக்கு தெரியாதுன்னு என் பையன் கூட தான் சொல்லுவான். மாங்குயிலே பூங்குயில படம் அவனுக்கு பிடிக்குன்னு. அவன் எப்போ சொல்கிறான், அவன் வந்து 6th 7th படிச்சுட்டு இருக்கிறப்ப என்கிட்ட சொல்கிறான். அங்கே காரில் வந்துட்டு இருக்கோம், அவர் டிரைவர் வந்து சொல்கிறாரு, எப்பா தம்பி வந்து இவ்வளோ நேரம் உனக்கு பிடிச்ச பாட்டாக போட்டாச்சு, செங்கல்பட்டு தாண்டிடுச்சு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் எனக்கு பிடிச்ச பாட்டு மாதிரி எதாவது போட்டுக்குவா அப்படின்னு. டிரைவர்னு சொல்லக்கூடாது, என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர். அப்போ பையன் சொல்கிறான், ஓகே அங்கிள், அப்போ இளையராஜா சாங் தானே நீங்கள் போடுவீங்க, போட்டிங்கன்னா மாங்குயிலே பூங்குயிலே போடுங்களேன் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியம், அவன் பிறந்தது 2008ங்க. 2008 பிறந்த ஒரு பையனுக்கு வந்து மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு எப்படி கேட்டு தெரிஞ்சுது? எனக்கு உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். யாரா மியூசிக் அப்படின்னா, அதான் சொன்னேன் இளையராஜான்னு. சரி யார் நடித்த படம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒரு இசையை ரசிப்பதற்கு அந்த படத்தில் யார் நடித்தா வச்சாங்க போனாங்கன்னெலாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். யுவன் சங்கர் ராஜாவுக்கு டென்ஷன் ஆகும், அவர் மூஞ்சி மாறிடுச்சு. ஆமாம், அது வந்து நேச்சுரல். ஏன்னா அவர் மியூசிக்லேயே இருக்கிறாரு, அது அவரோட இண்டஸ்ட்ரி, இது அவங்களோட இண்டஸ்ட்ரி கிடையாது. அவங்க வந்து வெறும் கன்சியூமர் தான். இவங்க எடுக்கிற எல்லாருமே சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய செலிபிரிட்டி தான் எடுக்கிறாங்க. சினிமா சம்பந்தமான ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது இது கூட தெரியாது அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பாங்க. எனக்கு குஷ்புக்கு அப்புறம் ஜோதிகா, குஷ்பு, சிம்ரன், அதுக்கப்புறம் வந்த ஆக்ட்ரஸ் பேரே தெரியாது. என்ன பண்ணுறது? அன்றைக்கி ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்றும் சினிமா இன்டர்வியூ எடுக்கல இல்லையா, அதனால உங்களுக்கு தெரியல. எடுக்கணும்னா இப்போ எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன்னா நான் போய் படிச்சுட்டு வருவேன். அதை ஏன் பண்ணல அப்படிங்கிறதா இல்லை, அவங்க அதை வந்து அந்த மாதிரி அவங்க சீரியஸ் சேனல் கிடையாது அவங்களுக்கு. இந்த மாதிரி காமெடி தான் அவங்க சேனல். இது ஒரு அசினைன் அட்வர்டைசிங் தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த பையன் பேர் விஜய் சித்து. விஜய் சித்து வீடியோ போடுறாங்க. எதுக்கு அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னே எனக்கு புரியல. உண்மையை சொல்லணும்னா அவங்க வந்து அந்த வீடியோ தப்பு, பார்க்குறவன் முட்டாள்லாம் நான் சொல்ல வரல. அந்த கண்டென்ட் எப்படி அவங்கள என்டர்டெயின் பண்ணுதுன்னு எனக்கு புரியல. அவங்க ட்ரெயினில் போகிறாங்க, ட்ரெயினில் போய்கிட்டே என்னவோ பேசிட்டு போகிறாங்க. மச்சான் அன்றைக்கி ஒன்று இவன் பாருங்க, அன்றைக்கி எடிட் பண்ண சொன்னால் எடிட் பண்ணாமல் ஊருக்கு போயிட்டான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்க்குள்ளே கேமரா வச்சுட்டு. இதெல்லாம் உட்காந்து மணிக்கணக்காக பசங்க பார்க்குறாங்க, வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. மணிக்கணக்காக உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அடுத்த வீடியோ எப்போ வரும் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு என் பையன் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த விஜய் சித்து தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாளில் 2 மில்லியன் வியூஸ் எவ்ரிடே. ஆமாம், அவ்வளோதான், ரீச் ஆகிட்டாப்லன்னு அர்த்தம். ரீச் ஆனால் பெரிய பெரிய ஸ்டார் நடிகர்கள்லாம் வந்து அவரோட இன்டர்வியூக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, அந்த ஆடியன்ஸுக்கு தான் நீங்கள் கேட்டர் பண்ண முடியும். விஜய் சித்துவுக்கு இப்படி டைப் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ விஜய் சித்து சேனலில் போய் நான் உட்காந்து சீரியஸாக ராஜராஜ சோழனை பற்றி பேசினேன்னு வச்சிங்களேன், 10 வியூஸ் கூட போகாது. உண்டா இல்லையா? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அந்த ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியும். இந்த பொண்ணு என்ன சேனல் வச்சுருக்கோம், இந்த சேனலுக்கு என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுத்தா தான் அந்த ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். அவங்க விஜய் சித்துல இந்த காமெடியாக இந்த பசங்க பேசிகிட்டு இருக்கிறது, போகிறது, வைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது தான் பார்ப்பாங்க. வேறு சீரியஸ் கண்டென்ட்டாக உள்ள இது மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மோடி இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கிறாரு, ஏமாற்ற பார்க்குறாருலாம் போய் பேசணுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து யூடியூபுக்கு வர்றது எதுக்காக வராங்க? பெரும்பாலானவர்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வராங்க. ஒரு சிறு செக்மெண்ட்டு தான் இன்ஃபர்மேஷனுக்காக வராங்க. இன்ஃபர்மேஷன், லேர்னிங் அப்படின்னு வர்றது ஒரு குரூப் இருக்குது, இல்லைன்னுலாம் நம்ம சொல்லலை. ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஒரு 70% பார்த்தீங்கன்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட். சும்மா கொஞ்ச நேரம் பார்த்தோமா, சிரிச்சோமா, ரிலாக்ஸ் ஆனோமா, போனோமா, அவ்வளோதான். ஒரு சிலர் வந்து அதை கேட்கணும், விரும்பி அந்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வராங்க. நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து இது குவாலிட்டியான என்டர்டெயின்மெண்ட், இது லோ குவாலிட்டி என்டர்டெயின்மெண்ட், இல்லை டீக்ரேடபிள் என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் இஸ் என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் சொன்ன அந்த வீடியோ 1 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிடுச்சு. அப்போ அவங்களோட அப்ஜெக்டிவ் சால்வ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவருக்கு அவர் படத்தை பற்றி ஒரு 10 லட்சம் பேர் தெரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்பட்டார், தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கே அந்த வீடியோவில் பார்த்து யுவன் சங்கர் ராஜாவை அடையாளம் தெரியல. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காப்புல. ஆரம்ப கட்டத்துலலாம் பார்த்தா ரொம்ப குண்டாக இருப்பாப்புல, இப்போ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காப்புல. எப்படி உடம்ப குறைச்சாருன்னு தெரியல. ஸோ அவருக்கு வந்து தென்பாண்டி சீமையிலே வந்து நெக்ஸ்ட் டு த ஹார்ட்டாக இருக்கலாம். அது இவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த பாட்டு அவங்களுக்கு ரசிச்சிருக்கு. அந்த பொண்ணு அதானே சொல்லுது, லிரிக்ஸ்லாம் எனக்கு ஃபுல்லாக தெரியாது சார், பாட்டு தெரியும், வைபாக இருக்கும். அவங்க இதில் சொன்னால் வைப் பண்ணுவான்னு. ஸோ இந்த பையன்கிட்ட கேட்டால்
அவனுக்கு தெரிஞ்சது ரொம்ப ஹிட்டான பாட்டுனா அப்போ ரஜினியாக தான் இருக்கும் போல இருக்கு. ரஜினி தானே சூப்பர் ஸ்டாரு, அப்போ ரஜினி தான் நடித்த படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் ரஜினின்னு சொல்லிட்டான், அவ்வளோதான். நீங்கள் வந்து அவர் அந்த யங்கர் ஜென்ரேஷன்கிட்ட தெரியுமான்னு கேட்டிருக்கணும், யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கூடாது. தெரியுமான்னு கேட்டதா தெரியாதுன்னு இருப்பான் அவன். ரொம்ப சிம்பிள். யாருன்னு சொல்லுன்னு கேட்டவொடனே தான் கெஸ் பண்ணி யாராவது ஒரு பேரை சொல்லணுமே. யூ ஆஸ்க் ஃபார் அ நேம், தட்ஸ் வை ஹி கேவ் த நேம். நீங்கள் அப்படி கேட்காம யார் படம் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டிருந்தா அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான் தெரியாதுன்னு இருப்பான், சிம்பிளாக. நீங்கள் திடீர்னு யூ காட் இம் ஹாஃப் ஹேண்டட், திடீர்னு ஹாப்பி பிடிச்சா பேர் சொல்லு அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், ஏதாவது ஒன்று சொல்ல தான் செய்வான். அதான் சொல்லுங்க, பாட்டு ரசிச்சிருக்காங்கல்ல, ஸோ அவங்க ரசனையில் ஒன்றும் தப்பு இல்லை. பாட்டு நல்ல பாட்டாக இருந்தால் எல்லாருமே ரசிப்பாங்க, அவங்களும் ரசிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியலன்றது ஒரு பெரிய தப்பெல்லாம் கிடையாது, சரியா? இதே சமீகா மரியம் மேலே தான் கிட்டத்தட்ட சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு எழுந்து இதே சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ப்ரொமோஷன் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு இது ப்ரொமோஷன் வீடியோ தான் அப்படின்னு போடாமல் அவங்க வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு அவங்களுடைய சப்ஸ்கிரைபரை ஏமாத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்னாடி மர்மர் அப்படிங்கிற படம் வெளியானது. அந்த படம் நல்லா இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால வந்து நிறைய பேர் ஆடியன்ஸ் போய் பார்த்தாங்க. இதை யார் செய்கிறாங்க? நீங்கள் காசு வாங்குறவங்கள குறை சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், காசு கொடுக்குறவங்கள தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் மர்மர் படத்தை எடுத்தவங்க தான் எதுக்கு காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்சர்ஸை இப்படி பேச வச்சிங்க, இது ஃப்ராடு வேலை இல்லையான்னு கேட்கணும். இதை விஜயே பண்ணியிருக்காருன்றப்ப இவங்கள போய் கேட்டு என்ன பண்ணுறது? விஜய் வந்து கோர்ட்லேயே அஃபிடவிட் கொடுத்துருக்காருங்க. நான் வந்து சும்மா கற்பனையாவோ எங்கேயோ கேள்விப்பட்ட செய்தின்னு சொல்லலை. புலி படத்துக்கு அவர் வந்து 15 கோடி ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டலை, கோர்ட்டில் கேஸ் வந்துருச்சு. 15 கோடிக்கு ஏன் கட்டலைன்னா, இல்லை கேஷாக கொடுத்தாங்க அதனால நான் கேட்டால் மறந்துட்டேன் அப்படின்ட்டார். சரி கட்டிடுங்க அப்படின்னாங்க. கட்டிடுங்கன்னு சொன்ன உடனே அவர் உடனே அஃபிடவிட்லேயே சொல்லுவார், அந்த 15 கோடியில் 3 கோடி ரூபா நான் வந்து ரசிகர் மன்றத்துக்கு ப்ரொமோஷனுக்காக காசு கொடுத்தேன், கட் அவுட் வைக்கிறதுக்கு, போஸ்டர் இது ஒட்டுறதுக்கு, பேனர் கட்டுறதுக்காக நான் 3 கோடி ரூபா கொடுத்துருக்கேன், அதை கழிச்சு 12 கோடிக்கு கட்டட்டுமா அப்படின்னு கேட்டார். இந்த 3 கோடியை செக்லேயா கொடுத்தீங்க? இல்லைண்ணா இப்போ மொத்தம் 15 கோடிக்கும் கட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை நேர்மையாக செஞ்சுட்டு போங்க. நேர்மையாக செஞ்சுட்டு போங்க. என் ரசிகருக்கு பூரா கட் அவுட் வைக்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு மாய பிம்பத்தை தான் உருவாக்கி வச்சுருக்கீங்க. நான் அந்த அஃபிடவிட் வெளியே வர்ற வரை நானும் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். இளைய தலைமுறை இன்னும் எப்படி கட் அவுட்லாம் வச்சு திரியிறாங்கன்னு. அவங்க தெளிவாக இருக்காங்க. கட் அவுட் வைக்கணுமா காசு கொடு, நான் வைக்கிறேன் வேணாம் அப்படின்ற அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ காசு கொடுத்தா அவங்க செய்கிறாங்க. ஸோ நீங்கள் காசு கொடுத்தவங்கள தான் கேட்கணுமே தவிர இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா மார்க்கெட் ஆகும். ஸோ எண்ட் ஆஃப் த டே ப்ராடக்டோட குவாலிட்டியில் தான் அது சேலபிளாக இருக்குமே தவிர வெறும் இன்ஃப்ளூயன்சிங், வெறும் மார்க்கெட்டிங், வெறும் அட்வர்டைசிங்லலாம் ஒரு பொருளை விற்ற முடியாது. நன்றி சார். நன்றி.